ஏன்பா ஞாபகப்படுத்துறேன்றாரு அங்கிருந்து. அது மட்டும் இல்ல, அம்பையர் என்ன டிசைட் பண்ணி சொல்றாங்களோ அவங்களோட முடிவே உறுதியானது. கேப்டன் வந்து உட்கார்ந்தாரு பேட்டிங் டீம்ல. ஐ லைக் இட் பிரதர். ஹை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மேலூர் வள்ளலாப்பட்டி 1 லாக் டோர்னமெண்ட், வாழமலை பிரதர் நினைவாக நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்டில் தான் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு நாள் மேட்ச் வீடியோ எடுத்திருந்தோம். அன்னைக்கு வந்து கடைசி டயத்தில் மழை பெஞ்சதுனால டேவை தள்ளி வச்சுட்டாங்க, மாற்றி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம மேட்ச் எல்லாமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேட்சஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே வெளியூர் டீமு, தரமான டீமு. அதனால் இன்றைக்கி மேட்சஸ் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். இந்த மேட்ச்சு முதல் ரவுண்டு மேட்ச்சு. முதல் மேட்ச்சு யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரசுராம்பட்டி பிசிசி வர்சஸ் நெல்லை ராக்கர்ஸ் திருநெல்வேலி. தரமான 2 டீம் ஆட போறாங்க. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பிளேயர்ஸ் 2 பேர் ஆடுறாங்க. டாஸை வின் பண்ண நெல்லை ராக்கர்ஸ் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கான ஓவர் 6, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம் அது இல்லாமல் 2 பவர் பிளே ஓவர் உண்டு. ஸோ இங்கே பரசுராம்பட்டி பேட்டிங், நெல்லை ராக்கர்ஸ் ஃபீல்டிங். பரசுராம்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அறிவு, நான் சேகரில் கண்ணன் இருப்பார். முதல் ஓவர் போகிறதுக்கு நெல்லை ராக்கர்ஸ் அணிக்காக மஹி லெஃப்ட் பவுலராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பவர் பிளே ஸ்டார்ட். முதல் பந்து வெரி க்ளோஸ். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அகலப்பந்து. ஸோ இங்கே மஹியோட பவுலிங் செட்டில் ஸ்ட்ரெயிட்லையும் லெக் சைட்லையும் ஒரு ஃபீல்டரு நேராக உள்ளே போட்டிருக்காரு. ஃபீல்டர் கையில் சான்ஸ் பார், குயிக்காக எடுத்து அடிக்கணும். சிங்கிள். ஒரு ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் ஃபார். வந்து அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். லைட்டாக ஈரப்பதம் இருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கிரேட் பால். ஒரு யார்கரா வீசப்பட்ட பந்து, சிங்கிள். டிஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுனால எல்லாமே செட்டிங் பிளேயர்ஸ் தான். ஆனால் எல்லா டீம்லையுமே வலுவான பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்த பந்து ரிவர்ஸ் ட்ரை. ஆனால் எங்கேயுமே எதுவுமே ஆகல. அங்கே கரெக்டாக பாக்ஸில் போட்டாரு. டாட் பால். அடுத்த பந்து சூப்பர் ஷாட், சான்ஸ் ஃபார். நல்ல ஷாட், தரமான ஷாட். போன பாலுக்கு 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடுத்த லெஃப்ட் பேட்ஸ்மேன். குட் ஷாட். ஹைட் போயிருக்கு, ஆனா டிஸ்டன்ஸ் இல்ல. வெயிட்னால போக மாட்டேதா இல்ல காத்து இருக்கு அந்த திசையில என்னன்னு தெரியல. ஒரு ரன் தான். ஒரு முடிவில் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 9. விக்கெட் எது லாஸ் பண்ணாம. இங்க யாரோ ஒரு பெரிய செகண்ட் ஓவர் போறதுக்கு நிபுணரா ஸ்டாலின். செகண்ட் பவர் பிளே ஓவர். முதல் பந்து நல்ல பந்து, ஒரு இன்சைட் எட்ஜ், சிங்கிள். ஃபைனல் ரீஜன்ல ஜஸ்ட் சிங்கிள். அங்க நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட், கேப்ல போயிருக்கு. இங்க வர சஃபிகர்மே லாங்ல இருக்கிறதுனால 2 ரன் ஈஸியா ஓடுவாங்க. 3 ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ரன்னிங். இங்க அடுத்த பால் ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. லெக் பை, டாட் பால். முன்னாடியும் சுடும், பின்ன பண்றாருங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். பவுலர் மிட் விக்கெட்ல ஆளே இல்ல. அங்க இருந்தாலும் அங்க நல்ல ஃபீல்டிங். சஜித் எல்லை பவுண்டரி கோட்டைக்கே போய் அந்த பந்து தடுத்து விட்டார். 2 ரன் தான். நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட்ங்க காலை நவுத்தி இருந்தாருன்னா விக்கெட். அங்க லெக் பை, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஆனா கேட்சுக்கான வாய்ப்பு. லவ்லி டேக்கன். லிபின் அங்க தரமான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. விக்கெட் கேட்ச் எடுத்திருக்காரு. சிகப்பு தொப்பி அவரோட பேர். யாம் லிவிங்ஸ்டன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 3rd ஓவர் போறதுக்கு சஜித். முதல் பந்து நல்ல வேகம், விட்டு இல்ல, டாட் பால். சூப்பரான பால், ஒரு டாட் பால். ரிவர்ஸ் ட்ரை, சான்ஸ் ஃபார் கேட்ச், விக்கெட். லட்டு மாதிரி வந்து அந்த கேட்ச் எப்படி வாயிலே பிடிக்கலாம் அப்படின்னா வாயில பிடிக்க முடியாது. அவர் வாய் தரதான் இப்படி அடிப்பாரு நான் எதிர்பார்த்தேன். பட் ஓப்பனிங் ஆன பேட்ஸ்மேன் அதே மாதிரி ஒரு ஷாட் ஆடி அவரோட விக்கெட்டையும் இழந்திருக்காரு. அண்ட்
இங்க மூணாவது பால் போடுறதுக்கு ரெடியா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கௌதம். ஓ சரியான யாருங்க, தரமான யாருக்கார், நல்ல ஃபீல்டிங் இருந்தாலும் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பறந்தது பால், நல்ல ஷாட் கேப்ல போயிருக்கு. தேர்ட் மேன்ல நல்ல வேகமா போயிருக்காங்க, இருந்தாலும் பவுண்டரி போல போயிட்டு அங்க சுபாஷியா பாத்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பள்ளமாங்க இருந்தது உள்ள பால். எக்ஸலென்ட் டெலிவரி, டிஃபென்ஸ் வச்சு வேகமா ஒரு சிங்கிள், ஒரு எடுத்து த்ரோ அடிக்கிறதுக்குள்ள. நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ், ஆனா ஃபீல்டர் கையில சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 22, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 6 ஓவர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் 2 ஓவர் பண்ணணும், ஏன்னா 5 bowler யூஸ் பண்ணணும் இங்கே நீங்கள். அதோட பேர் என்ன? அடுத்த நியூ bowler சாமி, ஸ்ட்ரைக்ல வேலு. பால் வந்து சூப்பரா இருந்துச்சு, பாதாம் பால், நல்ல டேஸ்ட். நிறைய இடத்துல அந்த தண்ணி அதிகமா கலக்குவாங்க, அதெல்லாம் நீங்க பண்ணல. நல்ல பந்து, லோ ஃபுல் டாஸ், 1-2 பார்க்கலாம். நல்ல வேகமா ஓடி 2 ரன் எடுத்திருக்காங்க. நல்ல த்ரோ, இருந்தாலும் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இங்க நெக்ஸ்ட் பால் யார் கட் ட்ரை, ஒரு ஜம்பிங் போட்டு பவுலர் போடுறாரு. பவுலிங் ஆக்ஷன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அண்ட் நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, சிங்கிள். நல்ல ஷாட், சூப்பரா போடுறாரு. இங்க 6 அடிக்க விட மாட்டாங்க. ஐயோ ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸிங்க, சிங்கிள். இது வேணுங்க, பெரிய ஷாட்ஸ் அடிச்சே ஆகணும் பேட்ஸ்மேன். குட் ஷாட், பெரிய ஷாட். ஆனா மூக்கு மேல ராஜா, ஒத்த கை ராஜாவா ட்ரை பண்ணாரு, எதுவுமே பண்ண முடியவில்லை. முதல் பவுண்டரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்க வேலு பேட்ல இருந்து. நம்ம ஷாட் அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலு வேலு வேலு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் மேன்ல வா அப்படின்னு சொல்லி குயிக்கா வரன்னு ஓடிட்டாங்க. அடுத்த பந்து ஷாட் பால், விக்கெட். நல்ல ஸ்டம்பிங் விக்கெட். அவுட் முறையில விக்கெட்டை இழந்திருக்காரு இங்க கௌதம். அண்ட் நல்ல விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 31, 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஷாட். ஓ அம்பையர் அவரு, நான் ஃபீல்டர் நினைச்சுக்கிட்டேன், பால் பிடிக்க போறான்னு நினைச்சா. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். ரெண்டாம் பந்து எட்ஜ், லவ்லி டேக்கன், விக்கெட். விக்கெட் கீப்பரிங் அவர் கேம்ல இருக்காருன்னு காமிக்கிறாரு. இந்த முறை ஒரு கேட்ச்ல டிஸ்மிஸ்ல எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் பவுலர் 3 அவர்தாங்க வந்திருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரெஸ்வான். எனக்கு கண்ணு தெரியலன்ற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. வேற கிரேட் ஷாட், எந்த பக்கம் போட்டாரோ அந்த பக்கம் அடிச்சிருக்காரு. ஆனா ஃபீல்டிங் தெளிவான ஒரு செட்டிங் அங்க. நல்ல த்ரோ, சிங்கிள். அதுக்கு மேல ஷார்ட் பால் வெளுத்திருக்காருங்க லெக் ஸ்டம்ப்ல. நல்ல ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி தாவி, ஸ்பைடர்மேன் மாதிரி த்ரோ விட்டாரு தாவி. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். வந்து ஷாட்னாருங்க ஸ்ட்ரைட்டா நேரா ஃபீல்ட் இருக்கையில நல்ல த்ரோ அங்க லிபின், சிங்கிள். ஒரு நல்ல த்ரோ. இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல ரிஸ்வான் ஒரு ரன் வேகமா ஓடிட்டாரா, சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 37, 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போறதுக்கு சதீஷ் நேரா உள்ளங்க. ஆனா ஃபீல்டர் கையில அங்க நேரா போய் விழுந்தது, விக்கெட். எல்லா கேட்சுமே புடிச்சு போடுறாங்க. வேலு அவர் பாவம் செத்து போயிட்டாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கமலேஷ். இங்க பேட்டிங் வந்திருக்காரு. பால் நேரா ஸ்டம்ப்ல, விக்கெட். போல்டுங்க இங்க. ஆஹா வேலு ப்ரோ ரொம்ப நீங்க பாவம் ப்ரோ. ஆனா ஹேட்ரிக்ல சதீஷ் எட்ஜ், ஹேட்ரிக் விக்கெட். ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காரு சதீஷ். இன்னொரு கேட்ச் ஹேட்ரிக்ங்க இங்க. 1000 ரூபாய் வாடாபால் அரை கேஸ் இங்க வந்து நீங்க சைடி சதீஷ்க்கு கொடுத்துருங்க. சூப்பரா bowling போட்டுருக்காரு. அந்த அப்ரிஷியேட் பண்ணி. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி எங்கடா ஸ்கொயர்ல கிட்டே தான் போயிருக்கு. இன்ஃபேக்ட் மிட் விக்கெட் கையிலே தான் போயிருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. எனக்கு சான்ஸ் என்னங்க நடக்குதுங்க. அவர் வேலு ஒரு ஸ்ட்ரைக் வேணும். மொத்தமா 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஒரு விக்கெட்டோட சேர்ந்து. பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இழந்துட்டாரு. பொல்லாட அவங்களும் ஸ்ட்ரைக் கேட்டு வெயிட் பண்ணுவாரு, கிடைக்காது. அந்த மாதிரி இருந்திருக்கு இந்த மேட்ச். குட் ஷாட். 2 ரன் கண்டிப்பா ஓடி ஆகணுங்க. என்னங்க ஓடிட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடிச்சிருக்கலாம். பட் பவுலர்
குட் ஷாட் லீடிங் எட்ஜ். யார் பிடிக்க போறா? பவுலரே பிடிச்சிருக்காரு. மொத்தமா இந்த ஓவர்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங். அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காருங்க. வேலு நல்ல பேட்டிங் எஃபர்ட் அண்ட் விக்கெட். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 41. 9 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க 42 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க. இங்க போயிட்டு இருக்காரு உள்ள. தென்காசி டீம் கேப்டன் கமிட்டிக்கு வாங்க. சௌரவ் சிசி 42 டார்கெட்டை சேஸ் பண்றதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சிசி டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. என்னன்றது கன்னியாகுமரி லிபின் மற்றும் சதீஷ் நெல்லை ராக்கர்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கியிருக்காங்க. முதல் பவர் பிளே ஓவர் போறதுக்கு சுரேஷ். பவுலிங் உள்ள இங்க சுரேஷ். முதல் பந்து ஒரு லோ டாஸ், ஃபீல்டர் கையில குயிக் சிங்கிள், கீப்பர் ரெண்டு அடிச்சிருந்திருக்கணும். சிங்கிள். வேகமா ஓடிட்டாரு லிவிங்ஸ்டன். சதீஷ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்த ஒரு பவுலர் தான் அவரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால ஓப்பனிங் பேட்டிங் இறக்கி விட்டுருக்காங்க. பால் நம்பர் 2 லோ ஃபுல் டாஸ். நல்ல பிளான் பண்ணி தாங்க போட்டிருக்காரு. ஆளை நிப்பாட்டி. ஆனா நல்ல ஃபீல்டிங் அங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் டிராப் வந்து ஒரு ரிவர்ஸ் ட்ரை. மேல பட்டுடுச்சு. அங்க சிங்கிள். செம்ம ஸ்லோயர் போடுறாங்க. குட் ஷாட் லீடிங் எட்ஜ். கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை, பவுண்டரிக்கான வாய்ப்பும் இல்லை. நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஈஸி 2. ரிவர்ஸ் ட்ரை ஸ்லோயர் டாட் பால். பேட்ல படல. அவங்க சேஃப்டிக்காக வைக்கிற ஃபீல்ட் வெளியில இருக்காங்க. குட் ஷாட். சரியான ஹைட், ஆனா டிஸ்டன்ஸ் இல்ல. முக்கு மேல ராஜா கேட்சா. நல்ல கேட்ச். ஸ்ட்ரைட் ஃபீல்டர் வந்து பிடிச்சிருக்காங்க. நல்ல கேட்ச். விக்கெட். நல்ல பால். இதா சொல்லிட்டு இருந்த ஸ்லோ பால் போட போறாங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 5. 1 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஓடி யுவராஜ் திவாகர் பேட்டிங். செகண்ட் பவர் பிளே ஓவர் போறதுக்கு நியூ பவுலரா கண்ணன். 27 ரன் தேவை 5 ஓவர்ல. நல்ல ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்ல நேருக்கு நேரம் ஏந்தி விட்டுருக்காரு. ஒரு ஏந்தாங்க 1 பவுன்ஸ்ல லிபின் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி போயிருக்கு. ஒரு பவுண்டரிக்கு சரியான டர்ன், ஆனா ஒயிட் பால். சொல்லலாம். ஒரு ஸ்லோ. இதுவும் ஒரு அகலப்பந்து. 2 வைடுக்கு அப்புறம் குட் ஷாட்டுங்க. வேற லெவல் ஷாட்டுங்க. அது 60 டிகிரி தெளிவா பந்த குத்த விட்டு அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. லிபின் பேட்ல இருந்து பேக் டு பேக் பவுண்டரி. அந்த பக்கம் தான் திருச்சி இருக்குன்ற மாதிரி திருச்சி போச்சு அந்த பந்து. செம்ம ஷாட். வெயிட் பண்ணி டிசைட். நெக்ஸ்ட் ஒன் நேரா போட்டாருங்க. ஃபீல்டர் தலைக்கு மேல. சான்ஸ் ஃபார். அங்கதான் இப்ப ஃபீல்டிங் இருந்ததை மாத்தி வச்சாங்க. மாத்தி வச்சோன்னா 3வது பவுண்டரி லிபின் பேட்ல இருந்து. பேக் டு பேக் ஹார்ட்ரிக் பவுண்டரி அடிச்சிருக்காரு லிபின். 3 பால்ல 3 பவுண்டரி வச்சிருக்காரு. இதுக்கு ஏதாவது பரிசு இருக்கா? நல்ல ஷாட். சான்ஸ் ஃபார். இதுவும் ஒரு 1 2 3 4 பேக் டு பேக் 4 அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங் லிபின். வாழ்த்துக்கள் ப்ரோ. எல்லா பக்கமும் அடிக்கிறாரு. இன்னொரு பவுண்டரி. குட் ஷாட். முட்டி போட்டு கொடுத்திருக்காருங்க. சான்ஸ் ஃபார். அங்க என்னங்க பவுண்டரி. இதுவும் ஒரு பவுண்டரி. 5 பவுண்டரிங்க இதோட இந்த ஓவர்ல. நினைக்கிறேன் அவ்வளவு பவுண்டரி அடிச்சிட்டு இருக்காருங்க. லாஸ்ட் ஒன் நேருக்கு நேரா. சான்ஸ் ஃபார். இதுவும் நல்ல ஃபீல்டிங். சரியான ஃபீல்டிங். இல்லனா கண்டிப்பா இது பவுண்டரி போயிருக்கும். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அங்கே ஒரு ஸ்பைடர்மேன் வெப் போட்ட மாதிரி சர்க்குன்னு வந்துட்டாரு. அண்ட் 2 ரன் ஓட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 29. 1 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா 5 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருப்பாரு. 24 ரன் போயிருக்கு இந்த ஓவர்ல. தேர்ட் ஓவர் முதல் பந்து ஸ்லோயர் வேரியேஷன். ஒரு ஸ்லோ பால் அண்ட் லெக் பை சிங்கிள். நல்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் அகைன் ஃப்ரம். நல்ல பந்து. நல்ல ஷாட். சிங்கிள். கிண்டி விட்டு ஒரு ரன். ஸ்வீப்பர். ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸ் மிட் விக்கெட்ல. நல்ல ஃபீல்டிங். டாட் பால். எதுவுமே இல்ல. அடிக்க பாத்து. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். சரியான அடிங்க. அது நான் சொன்ன மாதிரி நம்பர் எங்கேயோ போச்சுங்க பந்து. நடு மரத்துல போய் அடிச்சு வருது. அங்க மிகப்பெரிய ஒரு 6. மூக்கிலே அந்த வால் வந்து கிங்கிட்டு பட்டிருக்கும்.
5 ஷாட் அகைன் 5 ரன் தான் அடிக்கணும்ன்ற இல்ல அடிச்சு ஸ்ட்ரைட்டா ஒரே Single. 4 ரன் தான் 4 ரன் நீனர் இன்னும் 4 ரன் தான் பேலன்ஸ் அடிக்கணும். நல்ல ஷாட்டுங்க, தரமான ஷாட்டுங்க. கவர்ஸ் மேல ஒரு அருமையான ஷாட்டுங்க, பவுண்டரி அடிச்சிட்டாருங்க. நான் சொன்ன மாதிரி லிபின் இந்த மேட்சை ஒரு ஆளா நின்று வின் பண்ண வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நல்ல பேட்டிங் அங்க. இருக்காங்க இங்க ராக்கர்ஸ் அணியினர் அதோட இந்த மேட்சை 40 நெல்லை ராக்கர்ஸ் வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த மேட்ச்ல மீட் பண்ணலாம் டியர்ஸ். லிபினோட ஆட்டம் வேற லெவலில் இருந்தது. பை டியர்ஸ், எல்லாருக்கும் பாய். அடுத்த மேட்ச் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பரசுராம்பட்டி அணியினரிலிருந்து கண்ணன். ஸோ போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் 4 விக்கெட் எடுத்த சதீஷ் வேலு. ஜெயசிங்க பரசுராம்பட்டி அணியினரிலிருந்து வேலு. லிவிங்ஸ்டன் அடிச்சு துவைச்ச நம்ம லிபின். லிவிங்ஸ்டன் எனக்கு இதுவாயிருச்சு ப்ரோ. அது வேற ஓகே, கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச்ல மீட் பண்ணலாம். இந்த மேட்சே பாத்தீங்கன்னா